அரபு மொழி. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவித்தார்கள், அல்லாஹ்வுடைய தூதராக ஏற்றம் பெற்ற இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜுருஹு குலத்தாரிடமிருந்து அரபு மொழியை கற்றுக்கொண்டார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்தி ஸஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அரபு மொழியின் சொல்வளம் வியப்பூட்டக்கூடிய அமைப்பு கொண்டதாக இருக்கிறது. சொல் சுருக்கம், பொருள் விரிவு அரபு செம்மொழியின் தனிச்சிறப்பாக அமையப்பட்டிருக்கிறது. எந்த பொருளையும் பிற மொழி கலக்காமல் தூய அரபியிலே தெரிவிக்க முடியும். ஒரு சொல்லுக்கு பல பொருட்கள் என்று இருக்கும். ஒரே பொருளுக்கு பல சொற்கள், ஒரே சொல்லுக்கு எதிரெதிர் பொருட்கள் என செம்மொழிக்கான எல்லா தகுதிகளுமே அரபு மொழிக்கு உண்டு. அரபு மொழி ஆசியா, ஆப்பிரிக்கா நாடுகளில் அதிகமாக பேசப்படுகின்ற மொழியாக கணக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. எகிப்து, சூடான், மொராக்கோ போன்ற ஆப்பிரிக்க நாடுகள், சவுதி, அரபு அமீரகம், அரபு வளைகுடா போன்ற அரபு நாடுகளில் என சுமார் 24 நாடுகளில் பெரும்பான்மை மக்களின் பேச்சு மொழியாக அரபு மொழி வருகிறது. அமெரிக்கா, ஐரோப்பா நாடுகளில் இன்று அரபு மொழி புழக்கத்தில் உள்ளது. உலகில் உள்ள 5 கண்டங்களில் 200க்கும் அதிகமான நாடுகளில் பரவி வாழுகின்ற இஸ்லாமியர்கள் தங்களுடைய தொழுகை, ஹஜ், பிரார்த்தனை போன்ற செயல்பாடுகளை நிறைவேற்றுவதற்காக அரபு மொழி குர்ஆன் வசனங்களையும் பிரார்த்தனைகளையும் ஓதி வருகின்றனர். அரபு இலக்கணம், அரபு இலக்கியம் இது தொடர்பான சட்ட விதிகள் முறையாக வகுக்கப்பட்டு சுமார் 6ஆம் நூற்றாண்டின் இறுதியிலேயே நூல் வடிவம் பெற்றுவிட்டன என்ற ஒரு தகவலும் பெற்றிருக்கிறது. 6ஆம் நூற்றாண்டை சேர்ந்த குர்ஆன் அரபு இலக்கணத்திற்கு, இலக்கியத்திற்கும் ஒரு முன்னோடி நூலாக அமையப்பட்டிருக்கிறது. அரபு இலக்கணம் மற்றும் இலக்கியத்தை சொல்லும் செய்யுள்களும் பல அமையப்பட்டிருக்கின்றன. ஒரு சமுதாயத்திற்கு நேர்வழியினை விளக்கிக் கொடுக்க ஒரு தூதரை தேர்ந்தெடுக்கும் போது அந்த தூதர் அறிந்த மொழியில் வேதம் இருந்தால்தான் அந்த தூதரால் செவ்வனே அதனை மக்களுக்கு விளக்கி அதன்படி வாழ்ந்து காண்பிக்க முடியும். ஒவ்வொரு தூதரையும் அவருடைய சமூகத்தாருக்கு அவர் விளக்கி கூறுவதற்காகவே அந்த சமுதாய மக்களுடைய மொழியிலேயே போதிக்கும்படி நாம் அனுப்பி வைத்தோம். குர்ஆன் அத்தியாயம் 14 சூரா இப்ராஹிம் வசனம் 4 தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. இந்த அடிப்படையிலேயே கடைசியாக இவ்வுலகம் முழுமைக்குமான தூதராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அரபு மொழியில் இவ்வுலக மக்களுக்கு நேர்வழியில் வாழ்ந்து காண்பிக்க வேதமலை குர்ஆனை அல்லாஹ் இறக்கி தந்தார். இதனால் தான் திருக்குர்ஆன் அரபி மொழியில் இருக்கின்றது. இதன் மூலம் இறுதி வேதம் அரபு மொழியில் உள்ளது என்ற சிறப்பு அரபு மொழிக்கு உள்ளது. திருக்குர்ஆன் ஒரு செம்மறை ஆகும். அவருடைய நடை கவிதையையும் அல்ல, சாதாரண வசன நடையும் அல்ல, இரண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு புது நடை குர்ஆன் பற்றிருக்கிறது. 6ஆம் நூற்றாண்டில் அருளப்பட்ட வேதமறை குர்ஆனிலே சொல் வளம், பொருள் சொறிவு, இலக்கணம், இலக்கியம், பண்பாடு, நாகரீகம், வரலாறு என எல்லா செம்மொழி கூறுகளும் ஒருங்கே அமையப்பட்டிருப்பது அரபு மொழிக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் பாதிப்பானாக.